ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 19 ஓவி 70. ஆமையின் அன்பான பார்வைதான் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் காரணம். தாய் ஏன் வீணாக துன்பப்படுவாள்? அறிவுரை பற்றி எனக்கு தெரியாது. விளக்கம். பாபா தேஷ்முக் பாயிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். தாய் ஆமை தன்னுடைய குஞ்சுகளை அன்பாக பார்த்து வளர்க்கின்றது. தாய் ஆமையினுடைய அன்பான பார்வையால் குஞ்சுகள் மகிழ்ச்சி அடைகின்றன. தாயாமை ஆற்றின் ஒரு கரையிலும் குஞ்சுகள் மறுகரையிலும் இருந்தாலும் அது தூரத்தில் இருந்து அவற்றை பார்க்கின்றது. எனவே அம்மா, இப்போது உன் விரதத்தை முடித்துக்கொண்டு சாப்பிடு, என் மீது கவனம் செலுத்து, என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட பார்வையுடன் என்னை பார், நானும் உன்னை அதே பார்வையுடன் பார்ப்பேன். வேதங்களை அறிந்தவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. குருவை படைப்பவரும் அழிப்பவரும். ஆனால் அத்தகைய உறுதியான நம்பிக்கை முழுமையானதாக இருக்க வேண்டும். குரு என்பவர் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வர் ஆகியோரின் ஒருங்கிணைந்த வடிவம். அதன் முக்கியத்துவத்தை அறிந்தவர் 3 உலகங்களிலும் பாக்கியவான். இந்த எண்ணம் உடனடியாக அந்த மூதாட்டியின் மனதிலே தோன்றியது. அவள் மகாராஜினுடைய பாதங்களிலே தலை வைத்து வணங்கி தனது உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டாள். மாதவராவ் கதையை சொன்னார். அதை கேட்டதும் ஹேமாத்மன் அன்பால் மூழ்கினார். பாபு சாஹேப் ஜோக் பாபா அவரை பஞ்சாரத்தி ஓவலி என்றும் மற்றவர்கள் அவரை ஆரத்தி என்றும் அழைத்தனர். மங்களகரமான வாத்தியங்களின் இசையிலே ஆரத்தியானது நிகழ்த்தப்பட்டது. ஆரத்தியின் போது மாதவராவ் ஹேமத்மந்தினுடைய கையை பிடித்திருந்தார். பாபா தன்னுடைய இருக்கையிலே அமர்ந்து அமைதியாக சிலிமை புகைத்து கொண்டு இருந்தார். மாதவராவ் பாபாவினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து ஹேமத்மந்தையும் அங்கே உட்கார வைத்தார். பின்னர் பாபா ஹேமத்மந்திடம் தான் கேட்ட முழு கதையையும் திரும்ப திரும்ப சொல்லச் சொன்னார். பாபா கதையை கவனமாக கேட்டு, இந்த கதை எவ்வளவு இனிமையானது, அதை உங்கள் மனதிலே பதிய வைத்து விட்டீர்களா என்றார். பின்னர் ஹேமத்மன், இந்த கதையை கேட்ட பிறகு என்னுடைய துக்கம் நீங்கிவிட்டது, எனக்கு பூரண அமைதி கிடைத்தது, எனக்கு நிச்சயமாக என் பாதை தெரியும் என்றார். வயதான ராதாபாய் தேஷ்முக்கிற்கு ஸ்ரீ சாய்பாபா வழங்கிய போதனைகள் மிகவும் அருமையானவை. இந்த அத்தியாயத்தை மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்பவர்கள் சாயி பக்தியினுடைய பாதையை உண்மையான அர்த்தத்திலே புரிந்து கொள்வார்கள். குறிப்பு: குருவின் முக்கியத்துவத்தை அறிந்தவன் பாக்கியவான். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.